ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம். பாமக உள்விவகாரம் அப்படிங்கிறது, அதாவது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையில் நடந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது பொதுவெளிக்கு செய்தியாக வெளியே வந்ததுங்கிறது கவனித்தோம். என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத தற்போதைக்கு ராமதாஸ் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் அன்புமணி அவருடைய சைட்லேருந்து வரக்கூடிய இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக ஒரு நகரம் நோக்கி நகரார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தொடர்ச்சி வந்துட்டுருக்கு. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் அவரோட அரசியல் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்? இல்லை, பாமகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது உட்கட்சி பிரச்சனைன்றதோட அவங்க குடும்ப பிரச்சனைன்னு சொல்கிறது தான் பெட்டர். ஆக்சுவலாக உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்கிறதுனா அதை ஒரு பொதுக்குழுலையோ இல்லை செயற்குழுலையோ கூட தீர்மானிச்சிக்கலாம். அதை ரெக்கன்சைல் பண்ண முடியும். இதுவே வேற ஒரு சமாச்சாரம் இருந்ததுன்னா ரெக்கன்சைல் பண்ண முடியும். இது பாமகவுடைய ஸ்தாபகர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகளுடைய மகனை கட்சியில் ஒரு முக்கிய பதவி கொடுக்குறார். அதை இவருடைய மகனே அப்ஜெக்ட் பண்ணுறார். அதுதான் பாயிண்ட்டு. அவன் கட்சியில் சேர்ந்து 4-5 மாதம் தான் ஆச்சுன்றது அன்புமணி சொல்கிற விஷயம். நான் தான் ஸ்தாபகர், நான் சொல்கிறது தான் இங்கே எடுபடும், கேட்காதவங்களாம் வெளில போங்க அப்படின்றார். அது கொஞ்சம் சர்வாதிகார டோன் அதில் இருக்குது, ஜனநாயகமே அதில் இல்லை. அவர் தான் ஸ்தாபகர், ராமதாஸ் தான் ஸ்தாபகர், அவர் தான் கட்சியை வளர்த்தார், அவர் தான் ரத்தமும் வேர்வையும் சிந்தினார், எல்லாம் அதில் எந்த மாறுதலும் கிடையாது. ஆனால் நீங்கள் அன்புமணி பார்ட்டியில் கிட்டத்தட்ட 23-24 வருஷம் ஆகுது அவர் இந்த பார்ட்டியில் சேர்ந்து. அவர் அப்போ நீங்கள் இளைஞரணியிலேருந்து தலைவராக கொண்டீங்க, அவர் தலைவராக இருக்கார். அவர் தலைவராக இருக்கும்போது தான் தலைவராக இருக்கிற ஒரு கட்சியில் தனக்கேற்ற நிர்வாகிகளை போட்டு வேலை செய்கிறது ஒரு தலைவருடைய விருப்பமாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு நிறுவனராக இருக்கீங்க, நீங்கள் நிறுவனர் நீங்கள் அவருக்கு ஃபுல் ஹேண்டு கொடுத்தா தான் அவர் ஒழுங்காக வேலை செய்வார். உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி போகணும்னு சொன்னீங்க, அவர் பாஜகவோட போகணும்னு சொன்னார். ஏன்னா பாஜக 29 வரையும் ஆட்சியில் இருக்கிறதுனால நம்ம அது கூட இருக்கிறது பெட்டர்னு அவர் நினைச்சாரு. அதனால் அவர் கூட போகணும்னு நினைச்சார். பாராளுமன்ற தேர்தல் அடுத்து யார் ஆட்சியில் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்றது தெரியாது. இல்லை, 29 வரையும் ஆட்சியில் இருக்காங்க, நம்ம எதுக்கு அவங்கள பகச்சிக்கணும் அப்படின்னு அன்புமணி நினைச்சாரு. அவங்க கூட இருக்கார். இல்லை சார், பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைஞ்சதான் எலெக்ஷன் முடிஞ்சதான் ரிசல்ட் யார் ஆட்சி அமைப்பாங்க தெரியும். ஆனால் அன்னைக்கு மோடியோட ஆட்சி முடிய போகுது. மோடி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பாஜக தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம 29 வரையும் அவங்க இருப்பாங்க, நம்ம அதுலயோ அது கூடயே இருக்கலாம்னு அவர் நினைச்சு போனார். அவர் ஆக்சுவலா அதிமுக உங்களுக்கு பெருசா அது ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்போ இல்லை அது எதுவும் கிடையாது. இல்லை, வேணா 1-2 இடங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தே தவிர பாஜக ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால நம்ம அது கூடயே போகலான்னு அவர் சொன்னார். அவருக்கு அன்புமணிக்கு வேறு பல கமிட்மெண்ட் இருக்கலாம், அவருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால் பாஜகவோட போகிறதுன்னு நினைக்கலாம். ஆனால் இவர் என்ன சொன்னார், இல்லை பாஜகவோட இருந்தால் நமக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு சொன்னார். கடைசியில் அவங்க வின் பண்ணவும் முடியல, ஒன்றும் முடியல, ஒரு இடத்த கூட வாங்க முடியல. ஈவன் பாஜக இருந்ததுனால பாமக வின் பண்ணல, பாமக இருந்ததுனால பாஜக வின் பண்ணலை, தோற்றாங்க அவங்க. ஆக்சுவலாக அதுலேருந்து அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டுருக்கு. நான் சொன்னதை நீங்கள் கேட்கலன்ற மாதிரி. அப்போ தான் இந்த அப்பாயின்மெண்ட் விஷயம் வருது. ஆக்சுவலாக நீங்கள் ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் சௌமியா அன்புமணியை களத்தில் இறக்கினார் அன்புமணி. அது டாக்டர் ராமதாஸ் அப்படியா கொஞ்சம் யோசிச்சு, அப்போ அவர் என்ன சொன்னார், ஏன் இப்போ இவங்களை இறக்குறீங்க அப்படின்னு. இல்லை, இவங்க ஒரு டஃப் கேண்டிடேட்டாக இருப்பாங்க, அதனால் இறக்குறேன்னு அவர் சொன்னார். சரி, அப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃபை இறக்குறதுனா நீங்கள் அடுத்தது இந்த பையன் முகுந்தன், அவனுக்கு நம்ம இளைஞரணி கொடுக்கணும். நீங்கள் ஒய்ஃபை பாலிடிக்ஸில் கொண்டு வந்தீங்கன்னா இவரை நம்ம அடுத்தது. ஆனால் மகள் பிரச்சனை அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபு மகள்லாம் ப்ரெஷர், எங்கள் பையனுக்கு ஏதாவது கொடுங்க. அவங்க வீட்டில் இப்போ பையனும் உங்கள் பையன் நம்ம அன்புமணி வந்துட்டார், அன்புமணி ஒய்ஃபும் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாங்க. அன்புமணியுடைய பொண்ணு பிரச்சாரம் பண்ணுது, தர்மபுரிலையும் பண்ணிது, விக்கிரவாணிலையும் பண்ணிது. இப்போ அதை அடுத்தது டெவலப் பண்ணுவாங்க. அதனால் அவங்க மகளோ அந்த அவங்க ராமதாஸ் ஒய்ஃபும் என்ன நினச்சிட்டாங்க, இல்லை நீங்கள் இவர் மகள் பையனுக்கு கொஞ்சம் கொடுங்க, பார்ட்டியில் இவங்க ஃபேமிலியிலேயும் ஒரு பார்ட்டிசிபேஷன் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அது ஒரு மாதமாக அந்த பிரச்சனை ஓடிந்தது. இப்போ வேண்டாங்க, தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நான் தானே தலைவராக இருக்கேன், நான் உரிய சமயத்தில் உரிய வாய்ப்பு தரேன்னு அன்புமணி சொல்கிறார். இல்லை நான் இருக்கும்போதே இதெல்லாம் போட்டுடணும், அப்போ தான் செட்டில் ஆகும். அது ஏதோ ஒரு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்க, ராமதாஸ் அவர்கள் இருக்கும்போதே சில விஷயங்கள்லாம் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சில விஷயங்களில் இந்த மாதிரி பதவி கொடுக்கறது ஒரு விஷயம், பதவியோ இல்லை சொத்துக்களோ இல்லை வேறு பல விஷயங்களோ இல்லை வன்னியர் அறக்கட்டளையோ பல விஷயங்கள் அங்கே இருக்க வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்தில் எவ்வளோ விஷயம் இருக்கும், அதுவும் அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி செட்டில் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு பதவின்ற ஒரு விஷயம் வரும்போது அது தகராறு வருது. இவரை இப்போ இறக்க வேண்டான்னு அவர் சொல்கிறார். அவர் இறக்குப்பேன்னு அவர் சொல்கிறார், இறக்குவேன், அவர் இறக்கி நான் அப்பாயின்மெண்ட் போடுவேன்னா அது மேடையிலேயே தகராறாச்சு. அது மேடையில்
அந்த ராமதாஸ் அதை கிளப்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த விஷயம் செட்டில் ஆகாத போது மேடையில் கிளப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் கிளப்பிட்டார். இவரும் பொறுமை எழுந்து போய் அவருக்கு பதில் சொல்லிட்டாரு. என்னை பனையூரில் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்புறம் மறுநாள் போனார், பேசிட்டு உட்கட்சி பிரச்சனைன்னு நிருபர்கிட்ட சொன்னார். இது உட்கட்சி பிரச்சனை இல்லை, அவங்க குடும்ப பிரச்சனை தான் ஆக்சுவலாக. ஆனால் அன்புமணி சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா வந்து யாராவது உடைச்சவங்களேருந்து ஒருத்தரை போடுங்க, இளைஞரணின்றது முக்கியமான பொறுப்பு, அதில் போட்டால் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அவங்க வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும், கட்சியில் 4-5 மாதம் வந்துடும், நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். அது நல்ல பாயிண்டா? இப்போ அது கேட்டால் அப்படின்னா வந்து கட்சியின் தலைவராக வந்து அவர் எப்படி வந்தார், ஃபர்ஸ்ட் ராமதாஸ் எப்படி அந்த அவர் வந்தபோது அந்த குடும்பத்தில் எல்லாரும் வரவேற்றாங்க. ஏன்னா அவர் மட்டுமே இப்போ எலிஜிபிலியாக இருந்தார், அவருடைய பையனாக வேறு இருந்தார். ஸோ அவர் வந்து உள்ளே கொண்டு வந்தபோது, இப்போ ஸ்டாலினை கொண்டு வந்தபோது ஒரு பெரிய கேள்விலாம் எதுவும் இல்லை. இப்போ உதயநிதியை கொண்டு வந்திருக்காரு, டிஎம்கேல ஏதாவது கேட்குறாங்க கேள்வி, அந்த கட்சி ஒத்துக்குது இல்லை. இந்த குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் எல்லாமே பாஜக போன்ற கட்சிகள் விமர்சிக்கிறாங்களே தவிர, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கட்சியிலையும் இது இருக்குது, ஏதோ ஒரு வகையில் இருக்குது. தலைமை பொறுப்பில் இருக்கும், இல்லை வேறு பிரமுகர்கள் மத்தியில் இருக்கும், கீழ் லெவலில் இருக்கும், மேல் லெவலில் இருக்கும், இடைநிலை லெவலில் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு மாவட்ட செயலாளர் தன்னோட பையனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண தான் செய்வார். இப்போ திமுகலே பாருங்கள், எத்தனை நேருவோட பையன், பொன்முடியோட பையன், எம்ஆர்கேவோட பையன், துரைமுருகனோட பையன், டிஆர் பாலுவோட பையன், கேட்டால் கழகம் ஒரு குடும்பம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்கள் பாஜக ஒரு லிஸ்ட் எடுக்கலாம், யார் யார் பசங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. இதே மாதிரி தலைமை பொறுப்பில் பார்த்தா அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வரிலாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சரத்பவாரோட பொண்ணு வந்துருச்சு, உத்தவ் தாக்கரே வந்துட்டார், எல்லாம் ஆதித்ய தாக்கரே ரெடியாக இருக்கார், எல்லாமே வாரிசு தானே. அதனால் வந்து அந்த சமயத்தில் அன்புமணியை கொண்டு வந்தபோது அவர் வந்து பெருசாக அங்கே வந்து இன்னும் எதிர்ப்புலாம் கிடையாது, வரவேற்றாங்க இன்னும் கேட்டால். அதனால தான் அவர் 2005 ராஜ்யசபா உறுப்பினராக்கி மந்திரியாகவும் கொடுத்துட்டார் ஆக்சுவலாக. ஸோ அன்புமணியை வந்து வரவேற்றாங்க. இப்போ வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு 20 வருஷத்தில் புதிய தலைமுறையெல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அவங்க நிச்சயமாக அடுத்த கட்டம் எதிர்பார்ப்பாங்கல்ல. அதுதான் அந்த முகுந்தன்லாம் கேட்குறது. என்னென்னா எங்கள் பையனுக்கு கொடுங்கன்னு அந்த முகுந்தனோட அம்மா கேட்குறாங்கன்னா, ராமதாஸ் மகள் கேட்குறாங்கன்னா, அது எங்களுக்கும் ஒரு வாய்ஸ். அவர் கொடுத்தீங்க இல்லையா, அவர் பொண்டாட்டியும் வந்து எலெக்ஷன் நிற்கிறாங்க, அவங்க நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டு அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, இனிமேல் அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் பையனுக்கும் ஒரு இடம் அதில் வேணும் அந்த கட்சியில் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ பலவிதமான விஷயங்கள் குடும்பத்தில் செட்டில் பண்ணும்போது இதுவும் ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தை வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு அன்புமணி. அதை வந்து அவர் ஒத்துக்க மாட்டேன்றார். இப்போ பாமகவோட நிர்வாகிகள் மத்தியில் என்னென்னா, இது பிரியும் அவங்க நினைக்கல, பாமக வந்து பிரிஞ்சிடணும் அவங்க நினைக்கல. ஆனால் பாமகவில் இந்த மாதிரி இருக்கிற விஷயம் வந்து நம்மளுடைய நாளைக்கு வந்து 26 வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பாமக நம்புது, பாஜகவும் நம்புது, தாவேகாவும் நம்புது. அதிமுக மட்டும் அதை பற்றி பேசாத இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டணி ஏதாவது வரும்பொழுது நம்ம ஒரு 20 இடம் 25 இடம் கையில், பாமகவோட அதிகபட்ச இடம் பெற்றது அது 20 இடம் பெற்றது 2001. அதுக்கப்புறம் 2006 18 இடம் பெற்றாங்க. 98லேருந்து 2009 வரையும் மத்தியில் ஆட்சியில் பங்கில் இருந்தாங்க. 2011க்கு அப்புறம் அதுக்கு ஒரு சரிவு. 2014 தருமபுரியில் எம்பி ஆனார் அன்புமணி. அதுவும் அந்த இளவரசின் திவ்யா விஷயம் பெருசாக கொழுந்து விட்டு எரிஞ்சது, அதில் வன்னியர் கன்சால்டேஷனில் அவர் ஆனார். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்குமுகம் தான். இப்போ 21 தேர்தலில் 5 இடங்கள் வாங்கினாங்க. இது வந்து அடுத்த வாட்டி அவங்க சரியாக வாங்கல வச்சுக்கோங்க, சின்னத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வரப்போகிற இப்போ சின்ன இழந்துட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலே சின்ன இழந்துட்டாங்களே, இப்போ கட்சி அங்கீகாரம் இழந்துட்டாங்க, மாமல்ல சின்னத்தை இழந்துட்டாங்க. சின்னத்தை இழக்கிறது இன்னும் ஃபைனலாக அந்த ஆர்டர் வரல சார். ஆக்சுவலாக வரப்போகிற எலெக்ஷன்ஸ் தான் அவங்களோட அங்கீகாரத்தை இழந்த கட்சிகளின் பட்டியலில் இப்போ பாமக இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் வாஷ் அவுட் ஆனதுனால அங்கே வந்து அதிலே அந்த ரிசல்ட் தெரிஞ்சு அவங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. வரப்போகிற தேர்தலில் வந்து பார்த்துட்டு தான் வந்து ஃபுல்லாக ரத்து பண்ணுவாங்கன்னு நான் சரி அது எப்படியே இருக்கட்டும். இருந்தாலுமே வரப்போகிற தேர்தல் வந்து பாமகவுக்கு வாழ்வாசாவா தேர்தல். ஆக்சுவலாக எப்படி எடப்பாடிக்கு இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் வாழ்வாசாவா தேர்தல். அதனால் அந்த தேர்தலில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 இடங்களாவது வின் பண்ணணும். கூட்டணி கவர்மெண்ட் வரும்போது நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும். இப்போ அன்புமணிக்கே கூட ஜூலையில் வந்து அவருக்கு தீர்ந்துருது, இது ராஜ்யசபா தீர்ந்துருது. இப்போ அவருக்கு அதிமுக மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. வேறு எந்த கட்சியில் வாய்ப்பு கொடுப்பாங்க? கொடுத்தா அதிமுக தான் கொடுக்கும். இப்போ இருக்கிற லெவலில் அதிமுக யாருக்கும் கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ இவர் எப்படி பதவி இல்லாத இருப்பார்? அப்போ வந்து இவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு உண்டு இவருக்கு. ஆக்சுவலாக இவருக்கு பாஜகவும் இவர் அகாமடேட் பண்ணாது எங்கேயும். இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் இவர் போட்டி போடுவார், அன்புமணி எப்படியும் போட்டி போட போகிறார். அப்போ என்ன சொல்கிறார், நான் போட்டி போட போகிறேன். அப்போ போட்டி போடும்போது முகுந்தனுக்கு ஏதோ ஒரு சீட்டு வட மத்திய தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நம்ம இப்போ நீங்கள் அவரை பதவியில் இறக்காதீங்க, நம்ம இந்த ஒரு வருஷ காலம் நம்ம வந்து பாமகவில் வந்து எல்லோரும் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நல்ல புது ஆளுங்களை போட்டு ஏற்கனவே நல்ல களத்தில் இருக்கவங்களை போட்டு நம்ம வேலை செய்யணும் நம்ம அப்படின்றதான் பாயிண்ட்டு. அது வந்து டாக்டர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இப்போ போட்டார், நான் போட்டுட்டேன், இதுதான் ஃபைனலு, இது தீர்ந்து போச்சு, தகராறு தீர்ந்து போச்சுன்றாரு. இல்லை சார், அப்போ ஆனால் இப்போ அன்புமணி யோசிக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அந்த வியூவில் ராமதாஸ் யோசிக்க மாட்டாரா? அவர் அதை யோசிச்சு தான் இருப்பார்.
அவர் யோசிச்சுட்டு தான் அவர் யோசிச்சாலுமே அவர் குடும்ப ப்ரெஷர் அதுக்கு மேலே இருக்குது சார் அவருக்கு. அதனால் ஆனால் என்னென்னா நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்க. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டேன்னா அதில் நீங்கள் தலையிடக்கூடாது, நான் தலையிடக்கூடாது. உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும். அன்புமணிகிட்ட நீங்கள் தலைவர் பொறுப்பு கொடுத்துட்டீங்க. எதிர்கால கட்சி அவர் தான். அங்கே போட்ட முக்கால்வாசி பாமக நிர்வாகிகள் எல்லாமே அன்புமணி ஆளுக்கு தான். இன்றைக்கி பார்ட்டி முழுக்க அன்புமணி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இயல்பான விஷயம். ஏன்னா ராமதாஸ்க்கு வயசாச்சு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் அடுத்த பார்ட்டியோட எதிர்காலம் அன்புமணி தான். அப்படி இருக்கும்போது அவரை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அவரோட ஃப்ரீடத்துக்கு நீங்கள் விடணும்ல. நீங்கள் நடுவில் குறுக்க போது இவரை போடுறேன் அவரை போடுறாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் வந்து பார்ட்டி முழுக்க அன்புமணி பின்னாடி தான் இருக்குது. 90% அன்புமணி. அதுக்குன்னு ராமதாஸ் யாரும் மதிக்கலன்னு கிடையாது. அவர் நிறுவனர் ஆச்சு, கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ பாயிண்ட் என்ன வந்து பாமகவில் இருக்கிற சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க போயிட்டு இவங்க 2 பேர்கிட்ட தைரியமாக ஆலோசனை சொல்கிற லெவலில் யாரும் இல்லை கட்சிக்கு இதுதான் நல்லது, இல்லை கட்சிக்கு இதுதான் நல்லது. டாக்டர்கிட்ட போய்ட்டு ஐயா நீங்கள் வயசாகிடுச்சு உங்களுக்கு, நீங்கள் அவர்கிட்ட கட்சியை கொடுத்துட்டீங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க, தலைவர் ஆகிட்டார், அவர் பக்கம் விட்டுருங்க. நீங்கள் எதுக்கு இப்போ முகுந்தனுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு வாய்ப்பு கொடுக்காத போக மாட்டார், ஏதோ ஒரு சான்ஸ் வரும்போது கொடுப்பாரு. இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால வேணான்னு சொல்கிறாரு, அதனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ராமதாஸ் சொல்கிறது இவங்களுக்கு தைரியம் கிடையாது. கோகாமணிக்கோ வேறு யாருக்கோ தைரியம் கிடையாது. இல்லை அன்புமணிகிட்ட போயிட்டு ஐயா விரும்பிட்டார், நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, அவரோட விருப்பமாக இருக்குது, நீங்கள் விட்டு தரலாமே கொஞ்சம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிற ஐடியாவும் கிடையாது. இப்போ 2த்தையும் ரெக்கன்சைல் பண்ணுற அளவுக்கு, ஏன்னா 2 பேர்கிட்டையும் உங்களுக்கு ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்குது. அதாவது பயம் கலந்த மரியாதை இருக்குது. நீங்கள் பயம் கலந்த மரியாதை இருந்தீங்கன்னா ஒரு தோழமையோடு இருந்தால் நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். ஒரு மரியாதையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ண முடியாது. நீ யார் அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ ராமதாஸ் கேட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த லெவலில் பாமக ஆளுங்க இல்லை. அதுதான் பிரச்சனை அங்கே ஆக்சுவலாக இந்த ஃபைட்டு போயின்னு இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கும் சமாதானம் சொல்கிறது யாருன்னு பார்த்தா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தான் சொல்லணும். இந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருன்னா அவங்க ராமதாஸ் அவர்கள் மிஸ்ஸஸ் யாராவது சொல்லணும், இல்லை வேறு யாராவது முக்கியமான அவங்க குடும்பத்தில் பெரியவங்க யாராவது சொல்லணும். ஸோ அதனால் இந்த சமாதானம் போயிட்டுருக்கு. ஆனால் அன்புமணி ஒத்துக்கலை. முகுந்தனுடைய நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன், லெட்டர் கொடுத்துட்டேன்லாம் சொல்கிறார், ஒத்துக்கலை. அதனால் இவர் வந்து எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கார். இப்போ இந்த போராட்டம் அது அவர் தொலைச்ச மாவட்ட செயலாளர் பனையூரில் சந்திச்சு எல்லாரையும் கன்சல்ட் பண்ணுறாரு. 3வது நாள் கூட்டம் 4வது நாள் கூட்டம் நடத்தி எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் ஃபர்தராக இது மாதிரி ஐயா இது மாதிரி சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே விட்டுலாமா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாமா, இல்லை அவன் நாளைக்கு வந்து அந்த பையன் வந்து உள்ளே பூந்து அவன் ஒரு தனியாக ஏதாவது மீட்டிங் போட்டு ஏதாவது பண்ணா வச்சுக்கோங்க, இன்னும் குழப்பம் வரும்ல. இவருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவன் வந்து உள்ளே வந்து ஒரு குழப்பத்தை ஆரம்பித்தான்னா, அவன் ஒரு இளைஞரணி கூட்டத்தை போடுறான், அப்பாயின்மெண்ட் போடுறான், இந்த மாவட்டத்துக்கு அவன் இவன் போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அன்புமணிக்கு ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அதனால் அது எப்படி டேக்கிள் பண்ணுறது என்ன ஏதுன்றது எல்லா மாவட்ட செயலரையும் கூப்பிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கார். ஆனால் டாக்டரோட மோதுறது அவருடைய நோக்கம் இல்லை, இது எப்படி சுமூகமாக தீர்க்கிறது, அவர் எப்படி சமாதானப்படுத்துறது தான் நோக்கமாக இருக்கு. ஆனால் சார் இப்போ இதனுடைய எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து குடும்ப சம்பந்தமான விஷயம். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கட்சியோட உட்கட்சி வரல, குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இப்போ குடும்ப பிரச்சனை அப்படின்னும் போது வந்து அது விட மாட்டாங்க. நிச்சயமாக குடும்பம் வந்து எப்படி வந்து சொத்தை வந்து தங்களுக்கு ஈக்குவலாக பங்கு இருக்குன்னு பேசுகிறாங்க, அது மாதிரி கட்சியும் அது சொத்தை தான் பார்ப்பாங்க. அப்போ அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த பிரச்சனை லைவ் லாங் அப்படி இருக்க தான் போகுது அப்படின்னும் போது இது நாளைக்கு கட்சி உடையிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்குமா, அல்லது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகாமல் ஒரு கட்டத்தில் ஒரு சுமூக முடிவு எட்டப்படுமா, அது எப்படி நகரும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை இது வந்து உடையிற அளவுக்கு போகாது. ஏன்னா இதில் வந்து இன்னொரு பார்ட்டி வந்து டாக்டர் ராமதாஸ், ஒரு பார்ட்டி அன்புமணி. அவருக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, இன்னும் அவர் நிறைய நாட்கள் வாழ வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, எதிர்காலம் அவருக்கு இருக்குது கையில். இவர் வந்து வயசானவர், இவர் வந்து நிறுவனர் இருக்கார், இவரும் கட்சிக்காக பாடுபட்டு இவர் தான் கட்சியை வளர்த்தவர். இவர் வயசான காலத்தில் கொஞ்சம் நோய் நொடியோடு இருக்கார். ஸோ அவர் வந்து இவரும் அதிக நாள் இருக்கணும்னு நம்ம விரும்பினா கூட இயற்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதனால் அவர் வந்து கொஞ்சம் கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு ஆலோசனை சொல்கிற லெவலில் ஐயா இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் இது வந்து பார்ட்டி வெர்டிக்கலாக உடையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எதுவும் கிடையாது. உடைஞ்சா அது இதுவரையும் அந்த எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பாமக வந்து 6% ஓட்டுக்கு மேலே எங்கேயுமே வாங்கினது கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதில் ஓட் பர்சன்டேஜையும் ஏற்ற வேண்டியதாக இருக்குது. அதனால் அது வந்து இப்போது அது கிட்டத்தட்ட 89 பாமக ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் கழித்து தான் விசிக ஆரம்பித்தாங்க. விசிக வந்து தேர்தல் பாதையில் வந்து கிட்டத்தட்ட கடந்த 3 தேர்தலாக அது வந்து பிரமிக்கத்தக்க வெற்றியை பார்த்துட்ருக்கு. 2 MP, இப்போ 4 MLAக்கள், புது தொகுதியில் 2 MLAக்கள் அவங்க பார்த்து அங்கீகாரம் பெற்றிருக்காங்க, சின்னலாம் அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பாமகவுக்கு வந்து ஒரு உறுத்தலாகவே இருக்குது. நம்ம இத்தனை வருஷம் தேர்தல் பாதையில் இருக்கோம், இத்தனை மத்திய அரசெல்லாம் பங்களிப்பில் இருந்திருக்கோம், நம்ம வந்து சரிவை சந்திச்சுட்டு இருக்கோமே, விடுதலை சிறுத்தைகள் வந்து வந்துட்டாங்களே அப்படின்ற அவங்களுக்கு ஒரு இது இருக்குது லோக்கல். ஏன்னா மத்திய வட தமிழகத்தில் அவங்க 2 பேர் தானே போட்டி பயங்கரமாக இருக்குது. அதனால் இந்த கட்சி 6% ஓட்டுக்கு மேலே தாண்டாது. இந்த கட்சி சப்போஸ் பிரிஞ்சது வச்சுக்கோங்க, இன்னும் மோசமான போயிடும். கடைசியாக 21 தேர்தலில் 3.88 வாங்கினாங்க, பார்லிமெண்ட் தேர்தலில் 4.33 வாங்கினாங்க. ஸோ ஓட் பர்சன்டேஜ் ஏறவே மாட்டேங்குது.
அதே மாதிரி மற்ற ஏரியாவுக்கும் போக மாட்டேங்குது கட்சி. அப்போ கட்சிக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு, கட்சியை பல இடங்களுக்கு கொண்டு போக வேண்டியிருக்கு, கட்சியோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது இந்த ஒரு தகராறுனால கட்சி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கோங்க, உங்கள் கூட்டணியில் பார்கெயின் பண்ணுற பவரும் போயிடும் ஆக்சுவலாக. அதனால் இந்த ரியாலிட்டிலாம் புரிஞ்சுட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஆனால் அது எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துடும். ஆனால் சார் இப்போ இந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வந்து இந்த பிரச்சனை எப்படி கையாண்டார் சார்? அவரோட குடும்பம் ரொம்ப பெருசு, இதோட பெருசு. அப்படி இருக்கும்போது அவர் இந்த கட்சியில் இந்த அரசியல் குடும்பத்தை கொண்டு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனையை வராமல் அவர் எப்படி கையாண்டார்? அதை ராமதாஸ் வந்து எந்த இடத்துல வந்து கையாளுற இடத்துல தவறு பண்ணிட்டார், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ராமதாஸ் வந்து அன்புமணியை கொண்டு வந்த போது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் வந்து பிரச்சனை. ஏன்னா நீங்கள் அன்புமணியை தலைவராக ஆக்கிட்டீங்க. நீங்கள் வந்து அவரை தலைவராக்காத நீங்களே தலைவராக இருந்தீங்க வச்சுக்கோங்க. இந்த அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா அன்புமணி கேள்வி கேட்டுருக்கோம். அது கலைஞர் வந்து சாவர வரைக்கும் வந்து அவர் தலைவர் அப்படின்னு தான் இவர் இருந்தார். அந்த மாதிரி அந்த விஷயத்தை இவர் வந்து அன்புமணி தலைவர் ஆக்கிட்டார். தலைவர் ஆக்கிட்ட பிறகு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க முடியாமல் ஒரு தலையீடு செஞ்சார்னா அதுதான் இங்கே பிரச்சனை வருது ஆக்சுவலாக. ஆனால் அவர் உணர்வு இருக்கிற வரையும் நல்ல கான்ஷியஸாக இருக்கிற வரையும் வந்து அவர் தான் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் செயல் தலைவராக மாறுறாரு. யார் அப்போது வந்து 84 வந்து தோத்துட்டார், 89 ஜெயிக்கிறாரு ஸ்டாலின். அப்பவும் மந்திரி பதவி கிடையாது. 2 வருஷம் இருக்குது. அது 96 ஜெயிக்கிறாரு. ஆனால் அப்பவும் மந்திரி பதவி கிடையாது, மேயர் போஸ்ட்டை கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 தோக்குறாங்க, 2006 ஜெயிக்கிறாங்க. அப்போ தான் அவர் அமைச்சராகிறார். அப்புறம் 2009-10 தான் வந்து அவருக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் தான் ஏறுமுகம் வருது. பொருளாளர், அப்புறம் துணைத் தலைவர், துணை செயலாளர், பொருளாளர் அப்படின்னு கொஞ்சமாக தான் ஏற்றத்துக்கு கொண்டு வராங்க. கடைசி வரையும் அவர் கான்ஷியஸாக இருக்கிற வரையும் இவரை வந்து ரொம்ப அலோவ் பண்ணல. அன்பழகனே ஒரு கட்டத்தில் கட்சியோட ஃப்யூச்சர் வந்து ஸ்டாலின் தான், ஸ்டாலினுக்கு வந்து அதிக பொறுப்பு கொடுக்கணுன்ற மாதிரி பேசுகிற லெவலில் தான் கொண்டு போனாங்க ஆக்சுவலாக. ஸோ ஆரம்ப கட்டத்தில். ஆனால் சார் இதில் ஒரு விஷயம், இப்போ இன்றைக்கி வந்து ராமதாஸ் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞர் வந்து ஒர்க் பேர்டன் அதிகமாகுது, நீங்கள் நிறைய சுமையை சுமக்கிறீங்க, ஸ்டாலின்கிட்ட பொறுப்பு கொடுங்க, அவருக்கு துணை முதல்வர் கொடுங்கன்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொன்னாராம். அதன் அடிப்படையில் கலைஞர் வந்து அதை பரிசீலிச்சார் அப்படின்னு சொல்லி அவர் நினைவுபடுத்தி. ராமதாஸ் மட்டும் சொல்லலை, அன்பழகனே சொன்னார். கட்சியோட ஃப்யூச்சர் வந்து ஸ்டாலின் தான், ஸ்டாலின் வந்து அதிக பொறுப்புகளெல்லாம் எடுத்துக்கணும் இந்த கட்சியில், எங்களுக்கெல்லாம் வயசாச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் ஸ்டாலின் வளர்கிற காலகட்டத்தில் திமுகவில் வந்து நிறைய முக்கியமான ஆட்கள்லாம் இருந்தாங்க. அன்பழகன் மட்டும் இல்லை, கோசி மணி இருந்தார், வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார், இப்போ வைகோ கூட இருந்தார் வச்சுக்கோங்களேன். இது மாதிரி நிறைய சீனியர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. அந்த சீனியர்ஸ்லாம் தாண்டி நம்ம எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, ரெண்டாவது கட்சியும் வந்து ஒரு 12 வருஷ காலம், ஒரு 77 89 வரையும் ஆட்சியிலையும் இல்லை. நீங்கள் அந்த சமயத்தில் உங்கள் மகனை நீங்கள் கொண்டு போனீங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து கட்சியில் வந்து ரசிக்கப்படாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அடக்கி வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டார். அப்புறம் 89 பதவிக்கு வந்த பிறகு தான் எம்எல்ஏ ஆன பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரைஸ் ஆகிறார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். 19 ஜெயிச்சுட்டு வர்றாரு ஸ்டாலின், 21 ஆட்சிக்கு வந்துட்டார், 24 ஜெயிக்கிறாரு. ஏறுமுகமாக இருக்கிற இந்த சமயத்தில் தான் உதயநிதியை கரெக்டாக ஏற்றிட்டே போகிறார் மேலே. ஏன்னா நீங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கீங்க, உதயநிதி ஏற்றிட்டீங்கன்னா உங்களை யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. பார்ட்டி ஏறுமுகத்தில் இருக்குது, உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ வந்து ஸ்டாலின் கலைஞர் காலத்தில் பார்ட்டி இறங்க முகத்தில் இருந்தது. 77 89 ஆட்சியிலேயே இல்லை முக்கியமான காலகட்டம். அதனால் இவருடைய ஏற்றம் வந்து ஸ்லோ ஆச்சு. இங்கே உதயநிதிக்கு ஏற்றம் வந்து ஃபாஸ்ட்டாக வருது. என்னன்னா திமுக தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டே இருக்குது. ஸ்டாலினுக்கு ஈஸியாக இருக்கு கொண்டதுக்கு. அதுக்கு காரணம் அதுதானா சார்? அல்லது வந்து இப்போ கலைஞர் வந்து அந்த கட்சியினுடைய அடிமட்டத்தில் அதை உருவாக்கின அண்ணா வந்தாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து கலைஞர் ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது வாரிசு அரசியலை எப்போ உள்ளே கொண்டு வரணும், அதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நெளிவு சொல்லி தெரிஞ்சவர் அப்படிங்கிறனால அதை அப்படி கையாண்டாரா, அல்லது நீங்கள் சொல்கிற விஷயத்தினால அப்படி கையாளா, எப்படி இதை பார்க்கலாம்? வாரிசுன்ற சீனியர்ஸ் இருந்தாங்க, அவங்க ரொம்ப கோச்சிக்கு போகிறாங்க. அப்போ வைகோ அப்படியும் கோச்சிங் வெளியே தானே போனார். ஆமாம், அப்படி வைகோ அதுக்கும் கோச்சிங் வெளில போனவர் தானே இல்லையா? அப்படி போனவர் இப்போ திரும்பி வந்து ஸ்டாலின் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அப்போ வந்து வேற பல சீனியர்ஸ் இருந்தாங்க. கோசி மணி இருந்தார், வீரபாண்டி ஆறுமுகம் முக்கியமாக. அவர் ஸ்டாலினோட வளர்ச்சிக்கு தடையாக. வீரபாண்டி ஆறுமுகம்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் கலைஞரே கொஞ்சம் யோசிப்பார். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வந்தால் கொஞ்சம் அவர் எதிர்த்து கேட்டுருவார். அதனால் அவங்க வந்து கட்சியில் முக்கியஸ்தரெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் யோசிச்சாங்க. ஸோ அதன் பாயிண்ட் என்னென்னா வந்து பார்ட்டி ஒரு எலக்ட்ரோரல் பேட்டில் பின்னாடி இருந்தது ஒரு பக்கம், சீனியர்ஸ் இருந்தாங்க ஒரு பக்கம். அதனால் மெதுவாக கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டார். ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. ஸ்டாலின் வெற்றியை பார்த்துட்டு இருக்காருல்ல, 19 வெற்றியை பார்த்துட்டு இருக்காருல்ல, அதனால் உதயநிதி வந்து கொண்டது அவருக்கு ஈஸியாக இருக்குது. யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. திமுக யாராவது கேட்குறாங்க, அவரும் இன்னும் இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணுறாரு, தனக்கு ஈக்குவலாக இருக்கிற மற்ற தலைவரோட பையன்களுக்கும் அக்காமடேட் பண்ணுறாரு. டிஆர் பாலு பையனுக்கு மந்திரியாக கொடுக்குறாரு, நேரு பையனை எம்பி ஆக்குறாரு, துரைமுருகன் பையனை எம்பி ஆக்குறாரு. யாருமே வாங்கி தரக்க முடியாது இல்லை. ஸோ சைமல்டேனியஸாக உங்களுக்கும் ஒரு ஏற்றம் கொடுக்குறோம்ல.
கழகத்தில் எல்லாம் பாரம்பரியமாக இருக்காங்கன்ற மாதிரி காமிக்கிற ஒரு விஷயமா அது பண்ணுறாங்க. இங்கே வந்து இது அவ்வளோ பெரிய கட்சி கிடையாது, இங்கே அதிகாரம் இல்லை, இங்கே ஆட்சி அதிகாரம் இங்கே இல்லை. ஆட்சி அதிகாரம் பாமகவில் கிடையாது, இங்கே கட்சி அதிகாரம் தான் இங்கே இருக்குது. அந்த கட்சி அதிகாரத்தில் வரும்போது அதை டீல் பண்ணும்பொழுது ஒரு சரியான பீரியடில் கட்சி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் கொண்டாந்தீங்கன்னா 2003 இவரை கொண்டாந்த போது அங்கே சென்ட்ரலில் வந்து பதவியில் இருக்காங்க. யார்? பாமக வந்து அங்கே ஆட்சியில் இருக்காங்க. 20 இடங்கள் 2003 தேர்தலில் பெற்றிருக்காங்க. நல்ல ஒரு இதில் இருந்தாங்க. அன்புமணி அவர் கொண்டாந்தார் ஆக்சுவலாக வந்து. இப்போ வந்து பார்ட்டி கொஞ்சம் சரிவில் இருக்குது. கொஞ்சம் பிக்கப் பண்ண பிறகு நம்ம குடும்பத்திலேருந்து கொண்டாந்தா பிரச்சனை இருக்காதுன்றது அன்புமணியுடைய பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்டில் தான் வந்து அன்புமணி டீல் பண்ணுறார். இவர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து நான் இருக்கும்போதே இதை பண்ணிடணும்னு நினைக்கிறார். ஸோ இந்த பிரச்சனை வந்து ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்குது. இது சீக்கிரம் தீர்ந்துடும் தான் என்னுடைய கருத்து. நல்ல சார். ஓகே சார். பாமகவோட அரசியல் எப்படி நகருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி சார்.